மேனேஜர் என்ன பண்றாரு? தியானம் பண்றாரு. எப்படி வழக்கம் போல தியானமா? சங்கீதத்தோட தியானம் பண்றாரு. ஹலோ, யாரு? சார் 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 டிஸ்டர்ப் இல்லாத தூக்கிட்டே போன் பண்ணிட்டு இருக்கேன். போன் அடிக்கிறேன், நான் தான் மணி அடிச்சேன். எங்க வந்த? என்ன விஷயம்? சார், எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும். என்னோட சிநேகிதனோட தங்கச்சிக்கு கல்யாணம். நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது கல்யாணம் நடத்தி கொடுக்குறேன். அதனால நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா ஆபீஸ் சம்பளத்துல கழிச்சுக்கலாம். கிண்டல் பண்றியா? இல்ல சார், 10,000 ரூபாய் கடன் வேணும். அத மாச சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கலாம்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள கொட்டாவை தொத்திருச்சு. ஒரு 10,000 ரூபாய் தானே சார், பெரிய மனசு பண்ணீங்கன்னா. 10,000 ரூபாய் தானே கொடுத்துடலாம். தேங்க்யூ சார். நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. நீ அடிக்கடி டிராமான்னு வெளியூருக்கு போடுற. ஆபீஸுக்கு வர்ற போன் காலை விட உனக்கு வர்ற போன் கால்கள் தான் அதிகமாவே இருக்கு. இதுல ஆபீஸ்ல வெறும் டிராமா கான்ட்ராக்ட் கூட்டம் ஒண்ணு சுத்தி 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 நீ ஆபீஸுக்கு ஒழுங்கா வரமாட்டேங்கிற. இந்த சூழ்நிலையில உன்னை ஏன் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி போர்டு மீட்டிங் போட்டு பேசிட்டா. ஐயோ, இதெல்லாம் வச்சு நான் உன்னுடைய லோன் அப்ளிகேஷன் இந்த 10,000 அவளுக்கு அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ. ஆமா, கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? சாரி சார். ஏன் சீட்ல உட்கார்ந்திருக்கியா? வாங்க வாங்க. டேய் கோபு, இவங்க எல்லாம் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்காங்க? சிம்லாவில இருந்து வந்திருக்காங்க. இவர் புலவர் சேரா, சிம்லா தமிழ் இசை சங்கத்தோட வைஸ் பிரசிடென்ட். நமஸ்தே. இவர் மிஸ்டர் அர்த்தனாரி, சிம்லா தமிழ் இசை சங்கத்தோட செக்ரட்டரி. நமஸ்தே. நான் கோபு, இது பாபு. சரி, அதான் சிம்லால இருந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டீங்களே, இன்னும் எதுக்கு இந்த மஃப்ளர்லாம்? எனக்கு வேர்க்குது. நான் வேணா அவுத்து விட்டுமா? அவுத்துக்குங்க. ஆனா இது இல்லாம இருந்தா உடம்புல ஆடையே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. உட்காருங்க. உயரமா எதுவுமே இல்லையா? இதான் இருக்கு, இரும்புதான். எங்க எவ்வளவு தூரம்? நாங்க 3 வருஷத்துக்கு தடவை சிம்லாவில தமிழ் நாடகம் போடுறோம். மொத்தம் 6 நாடகம். அதுல ஒரு சின்ன கண்டிஷன், ஒரு புது நாடகத்தை நீங்க அரங்கேற்றம் பண்ணணும். அடுத்த மாசம் கடைசியில் தேதி கொடுக்கணும். ஐயோ, சிம்லா ரொம்ப குளிரும், நாங்க வரல. சும்மா ஒரு நிமிஷம். அறிவு கட்டவனே, ஆண்டவனா பார்த்து இந்த 2 மஃப்ளர் கேஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஜாம் ஜாம்னு உமா கல்யாணத்தை முடிச்சுடலாம். சரி வா. இருடா. சிம்லானா என்ன செலவாகும்? எல்லா செலவையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நாடகத்துக்கு மொத்தம் 10,000 ரூபாய் செலவாகும். மேல ஒரு 5,000 ரூபாய் வச்சு 15,000 ரூபாய் கேட்போம். அதுக்கு மேல கேட்டா ஓடிடுவாங்க. எல்லாம் பேசி பார்த்தோம். சிம்லாம்லாம் போயிட்டு வரணும்னா ரொம்ப செலவாகும் போல் இருக்கு. இருந்தாலும் நீங்க தமிழர்கள் உங்களுக்கு செய்யணும்னு நாங்க நினைச்சிருக்கோம். இந்த போக்குவரத்து பயணச்சீட்டை புக் பண்ணி நாங்க கையில கொடுத்துறோம். தங்கறதுக்கு அருமையான இடம் இருக்கு. டூரிஸ்ட் ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்றேன். ஆமா, வெளியில சுத்தி பாக்குறது, சாப்பாடு எல்லாத்துக்கும் நான் பாத்துக்கிறேன். நாடகத்துக்கு எவ்வளவு? 15,000 ரூபாய். அவன் அட்வான்ஸ் வரைக்கும் சொல்றான். 15,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். பாக்கி வந்து நாடகத்துக்கு மொத்தமா நீங்க கொடுக்க வேண்டியது 45,000 ரூபாய். ஐயோ, பகல் கொள்ள. நாடகத்து டைட்டில் தானே சொல்றேன். ஆமா, அதான் சொல்றேன். நாங்க போட போற புது நாடகத்தோட டைட்டில் பகல் கொள்ளை. அதான் டைட்டில். ரெமுனரேஷன் 45,000 ரூபாய். கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன். நாடகத்துல வேணா 4 சீன் குறைச்சுக்கிறோம். ரசிகர்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அது குறைக்க முடியாது. ஏன்னா எங்க நாடக குழுக்குன்னு தனியா ஒரு கமிட்டி வச்சிருக்கோம். அந்த கமிட்டி 45,000 ரூபாய்க்கு குறைஞ்சா சம்மதிக்காது. கமிட்டியா? நீ தானடா கமிட்டிய? அந்த சின்ன வயசுல எடுத்த போட்டோ எல்லாம் அந்த டிராயர்ல இருக்கு, எடுத்துக்காட்டு. சொல்லு. அதாவது சார், எங்க கமிட்டி இல்ல 25,000 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். ஓகே. பாத்தீங்களா, அவனுக்கு இஷ்டமே இல்ல, ரொம்ப வருத்தப்படுறான். அதனால உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 35,000 ரூபாய் முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ, இப்ப என்ன சொல்றாரு? ஓகேன்னு சொல்றாரு. ஓகே, 10,000 ரூபாய் கூட ஆகுது. ஆனா ஆயிட்டு போகுது. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த பகல் கொள்ளைய அங்கதான் அரங்கேற்றம் பண்ணி ஆகணும். என்னடா என்னடா சார், அட்வான்ஸ் எவ்வளவு வேணும்? அதான் சொன்னேனே, 15,000 ரூபாய். அவ்வளவு மொத்தமா பார்த்ததே இல்லையே. அவங்க பாத்துருப்பாங்க. நீ சுமார் 15,000 ரூபாய். அப்போ இந்த 15,000 மாத்தி அவர்கிட்ட கொடுத்து விட்டுறோம். நாங்க வரட்டுமா? நாடகத்துல பெண்கள் இருப்பாங்கல்ல? இருப்பாங்களே சார். எங்க வைஸ் பிரசிடென்ட் பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் பச்சை. அதனால லேடி ஆர்டிஸ்ட கிட்ட விட்டுறாங்க. மொத்தம் எவ்வளவு பொம்பளைங்க? அவர் பச்சை, நீங்க என்ன கலர்? நான் மாநரம். வரட்டுமா? சரியான நேரத்துல இந்த கிராக்கிங்ல கூட்டிட்டு வந்த உமா கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்தல. ஆனா அதுங்களை விட்டுறத கப்புன்னு அமைக்க வை. நீ கவலையே படாத, கான்ட்ராக்ட் போட்டு பணத்தோட வரேன். வரட்டுமா? அப்பாடி, எப்படியோ ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டோம். பண்ணிட்டோமா? பண்ணிட்டேன் சார். வணக்கம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. உடம்பெல்லாம் சௌக்கியமா இருக்கு சார்? மைல்டு பிபி.
பிபியா பிபியா? ஐயோ ஐயோ, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. அந்த அம்மா ஒண்ணுமே இல்ல. அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க போல் இருக்கு. இது பாருங்க, நாங்கெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்க. நீங்களோ தெய்வ குழந்தை. என்னதே தெய்வ குழந்தையா? அது நான் பெத்த குழந்தையா? விஷயத்துக்கு வாங்க. வந்துட்டேன் சார். சிம்லால ஒரு 6 நாடகம் போடுறோம். 6ம் தமிழ் நாடகம். அதுல ஒரு நாடகம் புது நாடகம். ஆனா அதை எழுதவே இல்ல. ஆனா கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஏன் நீட்டிங்க? அவர் எதிர்த்து சோஃபால உட்கார்ந்து இருந்தாரு, எட்டல கை நீட்டி வாங்கிட்டோம். அதுல எல்லாத்தையும் செலவு வேற பண்ணிட்டோம். அதனால இந்த ஒரு நாடகத்தை போடலன்னு விட்டோம். பாக்கி 5 நாடகமும் கேன்சல் ஆயிடும். ஓஹோ, அப்ப உங்களுக்கு கதை வேணும். ஆத்துக்கு நானுங்க தும்திகா பத்தனுங்க. என்கிட்ட கதை கிடையாது. எல்லாம் வித்து போச்சு, எல்லாம் வித்து போச்சு, வித்து போச்சு, கதையெல்லாம் வித்து போச்சு, வித்து போச்சு. சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். தமிழ்நாட்டிலேயே நாடக இலக்கியம் அருமையா எழுதுறவங்க யாருன்னு யோசிச்சு பார்த்தோம். யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியில உங்க பொண்ணுகிட்டே வந்துடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தா உங்க பொண்ணு காலை பிடிச்சு கேக்குறோம். நீங்க பர்மிஷன் கொடுக்கலனாலும் நான் பிடிக்கிறேன் சார். சரி, பிடிச்சுங்க. அன்னைக்கு என்னமோ புறம்போக்கு கதைன்னு சொன்னீங்க. யார சொன்னது? நீதான் சொன்ன. இது உங்க அப்பா தான் சொன்னாரு. யார் சொன்னீங்களோ, அதுக்கப்புறம் எனக்கு கதை எழுதுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஐயோ, மீன் குஞ்சுக்கு நீந்திர ஆசை போலாமா? ஆமாங்க, குயில் குஞ்சுக்கு பாடுற ஆசை போலாமா? அனுமாருக்கு ராமர மேல பக்தி போலாமா? எருமாட்டு கண்ணுக்குட்டி மேல ஆசை போலாமா? நீங்க ஒரு மீன் குஞ்சு, நீங்க ஒரு குயில் குட்டி, நீங்க ஒரு அனுமார், நீங்க ஒரு எருமாடு. எந்திரா. அப்படியே ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டானுங்க. புதுசா ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன், அதை கொடுத்து தொலை. புதுக்கதை? புதுக்கதையா? நல்லா இருக்கு பாரு, கண்ணாடி வேற இருக்கு. இந்த கதையிலங்க உலக மகா யுத்தத்துல ஹிட்லர் வந்து ஒரு நிமிஷம். அது நாங்க என்னென்னமோ எதிர்பார்த்தோம். இந்த உலக மகா யுத்தத்தெல்லாம் ஸ்டேஜ்ல போடுறது கஷ்டம். ஏன்னா இந்த டேங்க் எல்லாம் வரும், அப்புறம் லட்சக்கணக்கான வீரர்கள் வருவாங்க, எங்களுக்கு தூக்கம் வேற வரும். அதனால நாங்க ஒன்று சொல்றோம். நாங்க ஏதோ எசகசகா ஒரு கதை சொல்றோம். அதை சும்மா எழுதி கொடுத்துருங்க, அது போதும். என்னங்க என்னங்க என்னமா என்னங்க என்னங்க என்னமா என்னங்க? ஓகே, லேடிஸ், ஜென்டில்மேன் அண்ட் வாசு. என்னடா என் பேரை மட்டும் தனியா பிரிச்சு சொல்ற? சரி, நீ லேடிஸ்லயும் சேர்த்து இல்ல, ஜென்டில்மேன்லயும் சேர்த்து இல்ல. உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. நம்ம ட்ரூப் அடுத்த மாசம் சிம்லா போகும். நம்ம பொண்ணை ஏன் கட்டி பிடிச்சே? இந்த சிம்லா குளிராச்சே, அதான் இப்ப கொஞ்சம் ஒத்திப்பேன். சரி கோபு தம்பி, சிம்லா எங்க இருக்குது? அக்கா. அக்கா சொல்லாதே. அம்மா. சரி, அக்காவே சொல்லு. அக்கா, வடநாட்டுல சோத்துக்கை பக்கம் திரும்பினீங்கன்னா நேபாளம், பீச்சாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா சைனா, அப்படியே மேல போனா இமயமலை, கீழே போனா பள்ளத்தாக்கு. எங்கேயுமே திரும்பாம போய்கிட்டே இருந்தா சுங்குவார் சத்திரம் வரும். சும்மா இருமா. வழியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம்டா. இப்ப நம்ம சிம்லாவில பழைய நாடகங்களோட ஒரு புது நாடகமும் போடுறோம். அதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி. எழுதினவங்க ஒரு புது ரைட்டர். அவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவங்க தான். பேரு மகாலட்சுமி, மிஸ் மகாலட்சுமி. Well, I'm Vasu. I'm glad to meet you. அவன்கிட்ட கை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க போட்டிருக்கிற Dress கலர்ல ஆயிடும் உங்க கை. ரொம்ப நான் ஒத்து ஊதுறீங்க. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரூப்ல நீங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி. சரி மச்சான், உட்கார். மச்சான் எப்படி எனக்கு சிஸ்டர்னா உனக்கு? ஓகே ஓகே. அம்மா, நீங்க நீடூடி வாழணும். அப்படியே வாழ்வாங்கன்றியா? சரி. இந்த ட்ரூப்ல என்ன எல்லாரும் தப்பா தான் நினைச்சுக்குவாங்க. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் யோகியன் தான். நீ யோகியன் இல்லை. எப்போ இடம் மாறினாப்புல? நீ பச்சை கையில போயிருக்க சொல்லு. இடம் மாற்றுப்பழே. நான் கொஞ்சம் அப்படி காலார போய் ஒரு இடத்துல உட்காரு. அலையாது. நீ இப்படி வந்துடுறியா? அக்கா கோச்சுக்கும். சிம்லாவுக்கு யாரும் லக்கேஜ் அதிகமா கொண்டு வரவே கூடாது. கண்ணு, லக்கேஜ் பத்தி நீ பேசுற? நீயே குட்ஸ் வண்டியில் தான் வரப்போற. அவன் சொன்னது புரியுதா? அனாவசிய லக்கேஜ் எல்லாம் கூடாதான். உங்க அம்மாவை வீட்லயே விட்டு வந்துரு. நீ నన్నే లక్కేజ్ అని చెప్తావా? దొంగ వెదవా. அடிக்கிறேன்னு சொல்றீங்களே தவிர அடிக்க மாட்டேங்கிறீங்களா? அடிக்க நல்லா ரெண்டு வைங்க. ஏன் ரெண்டு கஞ்சத்தனம் பண்ணாத. நீங்க நல்லா அடிக்க. ஊருக்கு உண்ற நீ ஏவட்டா? சரி, அல்லூரி சீதாராமராஜ் நீ போடி. ஊருக்கு வைக்கற நீ. சூசியாவா பிரேமாபிஷேகமு. ஐயோ ஐயோ, இதுக்காகவா நம்ம டிராமா ட்ரூப் நடத்துறோம்? மரம் வச்சது ஒருத்தன், பழம் பறிக்கிறது இன்னொருத்தன. அதுவும் சரிதான். நான் ரைட்டரையாவது பத்திரமா பாத்துக்கிறேன். அடுத்த டிராமாக்கு இன்னொரு ரைட்டர் பார்க்க வேண்டியதுதான். అమ్మా వద్దు వద్దు నా మాన పోతుంది. నేను ఎక్కడైనా పోతాను. ఎక్కడైనా పోమ్మా. అలాగా చెప్పకూడదుమా తల్లి. எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் నువ్వు నోర్మీరా నువ్వు. சரி, சைலன்ஸ் சைலன்ஸ். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லாம விட்டுட்டேன். நம்ம பாபு நம்ம ட்ரூப்புக்காக எவ்வளவு உழைச்சிருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்.
அவனோட தங்கச்சிக்கு இப்ப கல்யாணம். அதனால இந்த சிம்லா ட்ரிப்ல வர பணத்தை பூரா இந்த கல்யாணத்துக்கே செலவு பண்ணலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். நீங்களும் ஒத்துழைச்சு இந்த நாடகங்களுக்கு சம்பளம் வாங்காம நடிக்கணும் ப்ளீஸ். வெரி குட் ராகோபு, வெரி குட். எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி கை தட்டுங்கடா. ఏం చేస్తారా బిడ్డని? ఏం చేయలేదమ్మా, ఇది సిమ్లా రొంబ కుళూరం. ఇదెல்லாம் செய்யல நாவும் பொண்ணு அப்படியே செத்துரும். అవునా? నాకు రొంబ కుళూరుదురా కాలు. నాకు చెయ్యి. காலுக்கு தானே? இதோட உனக்கு பாகுందా? బాగుందిరా. முட்டா சம்பளத்துக்கே செய்ய சொல்வியே. చాలా బాగుందిరా. நல்லா இருக்கா? இப்ப எப்படி இருக்கு? ஹலோ, எங்க உட்கார்ந்திருக்கீங்க தெரியுதா? அதுக்கு மேல வழிக்கு பஸ் மேல வந்திருக்கீங்க. பஸ்லயா? ஐயோ சார், இது யாரும் இல்ல, ஜிஞ்சர் இருக்கா, ஜிஞ்சர். இஞ்சியா? இஞ்சின்னா அந்த இஞ்சி இல்ல சார், வேற என்ன? இந்த பட்டை இஞ்சி பட்டைய வெயிமூன்னு அரைச்சு ஒரு பாத்திரத்துல போட்டு பூமிக்குள்ள பொலிச்சு வச்சு அப்புறம் சாப்பிட்டா ஏறிடும். இப்படியே கொஞ்சம் இருங்க, பனி ஏறிடும். ஐயோ சார், ஐயோ இறக்கி விடுங்க சார். இது எனக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு. இப்படித்தான் ஆண்களும் பெண்களும் பரஸ்பரம் விளையாட வேண்டும். இவளை பார்த்தா இதான் மேக்கப் மேனா? ஆமா, உன்னிடம் பேச வேண்டும் வா. குர்பானி, ஒரு நாடக குழுவில பெண் நடிகைகள் எப்படி மேக்கப் போட்டா நல்ல அழகா இருப்பாங்க. அதை கேட்கவில்லை, பழகுவதற்கு நல்ல டீசென்ட்டா பழகுவாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல போயிட்டா செருப்பால அடிப்பாங்க. அடியை பற்றி கவலை இல்லை, படிந்தால் சரி. சொன்ன மத்தே எப்படி அலையறம் பாடுற? இவனை சும்மா விடக்கூடாதுடா. உங்களுக்கு நாளைக்கு தான் நாடகம், அதனால இன்னைக்கு நீங்க தாராளமா சிம்லாவை சுத்தி பார்க்கலாம். குறும்பு எங்கல வெளியில. அதனால ஆண் நடிகைகளை கூட்டிட்டு நீங்க முதல்ல பஸ்ல போங்க, பெண் நடிகைகளை கூட்டிட்டு பின்னால கார்ல வர. நீங்க எங்களை இவ்வளவு தூரம் சிம்லா வரைக்கும் அழைச்சிட்டு வந்து 6 டிராமா கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு பண்ண போறோம்னே தெரியல. ஆமா, பெரிய மனுஷன் சில்லறையா கொடுத்தா வாங்கிக்க மாட்டாரு. சரி, பாட்டில வாங்கி தரலாம்னா? அட போடா, சிம்லால கிடைக்காத பாட்டிலா. நம்ம கேரளால பண்ணுமே, அதை சொல்லிடுவோம். அத போய் சொல்லிட்டு அதை சொல்லுவேனா? இந்த லேடி ஆர்டிஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுமே, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காரு. நான் ஒண்ணு அப்படி சொல்லல, நான் ஒண்ணு முற்றும் திறந்த முனிவன் இல்லன்னு சொல்ல வந்தேன். அப்ப சரி, ஓகே, சொல்லிடு. எங்க ட்ரூப்ல ஒரு பொண்ணு குள்ளமா குண்டா இருக்குமே, நம்ம ஸ்ரீ தானே? நம்ம ஸ்ரீயா? என்ன சார் லக்ன நட்சத்திரம் எல்லாம் சொல்லுவீங்க போல இருக்கு. சரி, மேட்டர் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆண் நடிகர்கள் எல்லாம் பிக்னிக் போட்டோம். நீங்க ஐயோ சொல்லவே இல்லை, அதுக்குள்ள புரிஞ்சுட்டீங்க. இந்த இடம் நேரம் காலம் எல்லாம் இவன் சொல்லுவான், எனக்கு வெக்கமா இருக்கு, இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. பட்டுமா சொல்லிடுற? நீங்க என்ன செய்றீங்க? அது தெரியும் சார். எந்த இடம்? பக்கத்துல தான். நீங்க சொல்லல, ஜூப்ளி பார்க்கு, அங்க போய் நட்டு நடுவுல வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு ட்ரெஸ்ஸோட போகாதீங்க, அவளுக்கு அடையாளம் தெரியாது. நீங்க என்ன பண்ணுங்க, பனியனோட வெயிட் பண்ணுங்க. பனியனா? ஹலோ, வெள்ளை பனியனா கலர் பனியனா? ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. అవునా? నువ్వు వెళ్ళు. இல்ல அவன் இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து தனியா பேசணும். சொல்லு. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க புருஷன் செத்து எத்தனை வருஷம் இருக்கும்? சி, నాకు ఇంకా కళ్యాణం అవలేదు. ஐயோ, அப்ப ஸ்ரீ నా பண்ணுదా? నేను కళ్యాణం பண்ணிக்க முடியாது. ஐயோ, ஏங்க அப்படி? నా అమ్మకే ఇంకా కళ్యాణం అవలేదే. நல்ல பரம்பரைடா, வா போயிடலாம். இல்ல, நம்ம வேலை ஆகணும். அது சரி விடுங்க, பழசெல்லாம் எதுக்கு இப்ப கிளறிக்கிட்டு? ఎందుకు అడుగుతున్నారు? நீ சொல்றேன், நான் சொல்றேன். சிம்லால ஒரு பெரிய பணக்காரரு, ஆமா, நிறைய ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு. இந்த ஐஸ் எல்லாம் அவர்தான். அவரு உங்களை பாத்துட்டாரு. பார்த்ததுல இருந்து அவருக்கு ஒரு இது. நீ சொல்ற, எனக்கு வெக்கமா இருக்கு. அவர் உங்களை சின்ன விட செட்டப் பண்ணிக்கிறேங்கிறாரு. అవునా? அப்போ நான் ஸ்ரீ. அவ்வளவு சின்ன வீடு இல்ல, 4-5 பேர் இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். பாபு, கோபு, மீரு சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரிய காரியமெல்லாம் பண்றீங்க. எப்படியாவது நம்ம வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வைக்கணும். என்னங்க இது சின்ன விஷயம், இதுக்கு போய் விளக்கு விளக்கெல்லாம் பேசிட்டு? அவரை எக்கட பார்க்கலாம், எப்படி பேசலாம்? நீ சொல்ற? அவரு கொஞ்சம் வித்தியாசமான பணக்காரரு. அந்த ஜூப்ளி பார்க்ல நடுவுல பனியனோட உட்கார்ந்திருப்பாரு. போங்க. பனியனோட வா, இப்படி வா, போதா போதா.
நீங்களா? అవును నేనే గోబు బాబు சொல்லிதான் వచ్చాను. அப்ப இது உங்களுக்கு சம்மதம் தானே? ఏమండి கரும்பு தின்ன கூலியா? நீங்க இவ்வளவு ஃப்ரீயா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. అవునా చాలా సంతోషండి. నాకు కూడా உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிக்குதண்டி. பணத்தை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சொன்னாங்க మీరు పెద్ద కోడీశ్వరరు అని. அப்போ எங்க எப்போ சந்திக்கலாம்? ఇప్పుడే ఇక్కడేనే. இக்கடவே வா. இக்கடவே வா. வந்திருக்கேடா. வந்திருக்கேனே வா. நீங்க யார் சொல்றீங்க? நானும் தான். என்னதான் உங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு கோபு பாபு அனுப்பிச்சாங்க. నేను పొండుదానే. అయ్యో వెళ్ళండి నేను బాలదా నేను భయం బాగున్నాను. ஐஸ் வலிக்கிற போது நாடகார பொம்பளைங்கன்னா கேவலமா நினைச்சியா? இப்ப எப்படி இருக்கு? ஐயோ வேணாம் வேணாம், நாளையில இருந்து பொண்டாட்டி கூட தங்கச்சின்னு கூப்பிடுறேன். அப்படியா மச்சான்? ஓகே. ஐயா என் துணி வாங்கி கொடுத்துருங்க, குளிருது. அதா துணி இவ்வண்டி நல்லா இவ்வண்டி வாங்கி. ஐயா துணியை மங்களம் மங்களம். பிராணநாதா காலு பிராணநாதா இல்ல, நாளைக்கு தான் அது. இன்னைக்கு பிராமணநாதா. நான் கொஞ்சி தவழ்ந்து மொழி பேசிய இந்த தமிழக மண்ணிலே எனக்கு இடமில்லையா? நான் பிறந்த இந்த மண்ணிலே நான் கால் வைக்க கூடாது. இனி இப்ப மிதிச்சது என் மண்ணு இல்ல, என் காலு பட்ட காலிலேயே படும். இந்த மாதிரி நீ மங்களம் டயலாக் மறந்துட்டோடு. என்னடா நாளை டிராமாக்கு பேச வேண்டிய டயலாக் இன்னைக்கு பேசுறடா. மகாலட்சுமி மகாலட்சுமி. முச்செடிகளும் விஷப்பூண்டுகளும் விளைவதற்கு இடமளித்த பூமாதேவியே, என்னை ஏற்க மறுத்து விடுவாயா? சேரா மன்னா செப்புவதுடே. பட்டு விட்டுதானாதா? இல்ல பரவாயில்ல. இது வந்து நம்ம ஆத்துல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, அதுலதான் மனசு குழம்பி போய் நீ இந்த மாதிரி பேசுறேன்னு எனக்கு தோன்றது. மங்களம் சேரா மன்னா செப்புவதுடே. மங்களம் இன்று என்பது வேறு, நாளை என்பது வேறு. நாம எப்போ ஆத்துல இந்த மாதிரி தான் சுத்த தமிழ்ல பேசி போன எல்லாருக்கும் தெரியுமா? தேஷுவுக்கு பூணல் போடணுங்கிறத நீங்க மியூசிக் ஏத்துறோம். என்ன குட்டி நீ இங்க நின்னுட்டே பேசு. பொம்மநாட்டி எல்லாம் ஆத்துக்குள்ள இருக்கிறதா அழகு. புடிச்சுக்கிட்டோம். சேரா மன்னா செப்புவதுடே. தேஷுவுக்கு பூணல். சேரா மன்னா செப்புவதும் தொத்து வியாதி. என்ன நம்ம சேஷுக்கு வயசாயிட்டே போறது, அவனுக்கு எப்போ பூணல் போடுறது? இமயத்தின் உச்சியில் சென்று வெற்றி கொடி நாட்டினான் எங்கள் இமயவரம்பன் சேரலாதன். கடலுக்கு அப்பாலும் சென்று வெற்றி தூண் நாட்டினான் எங்கள் ராஜராஜ ராஜேந்திர சோழன். சனியன் 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 சனியன். இப்ப யாருக்கு பூணல்? ராஜேந்திர சோழனுக்கா பூணல்? நம்ம சேஷுவுக்கு பூணல். நீங்க மங்களம். ராஜராஜ ராஜேந்திர சேஷு மங்களம். ஜனகணமன பாடிலாம் வா. வா சேஷுக்கண்ணா, அப்பாவுக்கு துண்டு கொடுந்தியா? படா அறிவு கட்டணும் செருப்பால. அந்த அம்மா ஸ்டேஜ்ல இருந்தா நான் நடிக்க மாட்டேன் சார். எனக்கு தாண்டா அப்படி தோன்றது. வா என்ன சொல்லு, உன் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லு. அம்மா எனக்கு பூணல் போடணும் சார். சாரா நான் அப்பாடா. அப்பாடா நைனா, அம்மா பூணல் போடணும் நைனா. பாத்தியா, பூணல் போட்டுக்கணுங்கிறத குழந்தை அப்படி சொல்றது. குழந்தைக்கு அவ்வளவு ஆசை பூணல் போட்டுக்கணும்னு காத்தாடி நூல்லாம் அறுத்து பூணலா போட்டு. இது பழைய பூணல், புது பூணல் போடணும். பாத்தியா நம்ம குழந்தை சேஷு, நம்ம குழந்தை, அவனுக்கு உபநயனம் பண்ண. சரி நீ சொல்லு. அரசனும் அரசியும் தனிமையில் இருக்கும் அந்த புறத்தில் உனக்கு என்ன வேலை? சென்று விடு. சார் இதான் சார் நான் அப்போ சொன்னேன். சட்டை வேற கட்டிட்டீங்க, ரொம்ப குளிருது, ஆளை விட்டுருங்க சார். நான் மெட்ராஸ்க்கே போயிடுறேன். மெட்ராஸ் போகணும்னு ஆசையா தாண்டா இருக்கு. ஊருக்கு போறத பத்தி இப்போவா பேசுறது? டயலாக் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி போ. அப்பா எனக்கு ரொம்ப நாளா பூணல் போட்டுக்கணும்னு ஆசை, அதனாலதான் சொல்றேன். ஐயோ சார், ஐயா நைனால காணாமே. ஏன் சோஷியல் டிராமால இந்த அம்மா ராணி மாதிரி வசனம் பேசுறா? அதான் டைரக்டோரியல் டச்.
ராணி மாதிரி வாழ வேண்டிய அந்த அம்மா அமாவாசை தர்ப்பணம் பண்ற சாஸ்திரிய கல்யாணம் பண்ணிட்டாலும் அத டைரக்டர் அப்படியே சஜஸ்டிவா காட்டுறார். பியூட்டிஃபுல் டிராமா. அமைச்சூர் நாடக நடிகர்களின் சார்பாக விழுந்த